ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீட்டுத் திட்டம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால் மற்றும் செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா. சாமானியர்களும் எளிதில் அணுகக்கூடிய மலிவு விலையில் சுகாதார சேவைகளை வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதியன்று ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் கடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் குறிப்பிடத்தக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது குறித்து தெரிவித்த செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா, இந்த ஆயுஷ்மான் திட்டத்தை செயல்படுத்துவதில் முன்னணியில் இருக்கும் நிபுணர் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பாலுக்கு வணக்கம் தெரிவித்து நிகழ்ச்சியை தொடங்கினார். நாட்டில் குறைந்த வருவாய் ஈட்டும் மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதன் முதன்மை நோக்கங்களை பூர்த்தி செய்கிறதா என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால், ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் 6 ஆண்டு கால பயணம் சேவையின் தொடர்ச்சி உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு கட்டமைப்பில் மிக முக்கிய படியாகும் என்று தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் வழிநடத்தப்பட்ட இந்த திட்டம் தற்போது 12 கோடி குடும்பங்களையும் 55 கோடி தனிநபர்களையும் உள்ளடக்கியதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு குடும்பத்திலும் சுமார் 4 முதல் 5 உறுப்பினர்களுக்கு 1900 மருத்துவ பராமரிப்பு தொகுப்புகள் மருத்துவமனைகள் மூலம் இலவசமாக வழங்கப்படுகிறது என்று கூறினார். இந்த திட்டம் தினசரி அடிப்படையில் 49,000 முதல் 50,000 எண்ணிக்கையிலான புதிய நோயாளிகளுக்கு சேவைகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 7 கோடியே 40 லட்சம் மருத்துவ காப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டு மக்களின் 1 லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்று டாக்டர் பால் தெரிவித்தார். அரசு மற்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் பட்டியலில் உள்ள மருத்துவமனைகள் மூலம் சேமிக்கப்பட்ட இந்த தொகை கற்பனை செய்யக்கூட முடியாதது என்று தெரிவித்தார். எனவே இந்த திட்டம் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் கண்ணீரை துடைத்துள்ளது என்று கூறினார். மேலும் அனைவரும் அணுகக்கூடிய மேம்பட்ட வசதிகளை இந்த திட்டம் கொண்டுள்ளதாக கூறிய அவர், சாமானிய மக்களுக்கும் இந்த திட்டம் சாத்தியமாக உள்ளதாக தெரிவித்தார். இதய நோய்களுக்கு ஸ்டென்ட் சிகிச்சை முறை எளிமையான விவசாயிகளுக்கும் கிடைக்கிறது என்றும், புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றும் டாக்டர் பால் கூறினார். பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவும் வகையில் உள்ள இந்த திட்டம் அவர்கள் கடன் மற்றும் சொத்துக்களை விற்கக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் மக்களுக்கு பெரிய அளவிலான சேவையை வழங்கி வரும் நிலையில் மாநில அரசுகளும் இந்த திட்டத்தில் மக்களை சேர்த்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள பாதி குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் சேவைகளை பெறுகின்றன என்றும் அவர் கூறினார். இதையடுத்து 1 லட்சம் கோடி ரூபாய் மக்களின் பணம் சேமிக்கப்பட்டுள்ளது பற்றி குறிப்பிட்டீர்கள். இது மக்களின் மிகப்பெரிய தொகையாக உள்ளது என்று கூறிய செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா, 2018ஆம் ஆண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது மற்றும் அதன் முக்கிய நோக்கங்கள் குறித்து வினவினார். இதற்கு பதிலளித்த டாக்டர் வி.கே. பால், இந்த திட்டம் உருவானபோது குறைந்த மக்கள் தொகையை உள்ளடக்கும் யோசனை இருந்தது என்று கூறினார். அடிப்படையில் கீழ்நிலையில் உள்ள மக்கள் தொகையில் 40% பேர் 2011இன் சமூக பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தரவுத்தளத்தை பயன்படுத்தி சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே இது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை விட அதிகமாக இருந்தது என்று அவர் கூறினார். மக்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களாகவே உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாநில அரசு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் குடும்ப அட்டை விவரங்களின்படி கூடுதலான மக்கள் இணைக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட் போன்ற சில மாநிலங்கள் அனைத்து மக்களையும் இந்த திட்டத்தின் கீழ் இணைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காலப்போக்கில் சேவைகளின் அடிப்படையில் இந்த திட்டம் மாநில அரசுகளால் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். இந்த திட்டம் பொது மற்றும் தனியார் துறைகளை ஒருங்கிணைந்த துறையாக கொண்டு வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அண்மை காலத்தில் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்ட 36,70,000 தொழிலாளர்கள் இணைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
இதையடுத்து பிரதமரின் சுகாதார காப்பீட்டுத் திட்டம் 70% மக்களை பாதுகாத்துள்ளது, ஊக்கத்தை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்த செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா இந்த திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் கடந்த அமைச்சரவைக் கூட்டத்தின் முடிவு குறித்து வினவினார். இதற்கு பதிலளித்த நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால், பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு நிச்சயமாக நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ சேவை, மருத்துவமனை வசதி உள்ளிட்ட அனைத்து சுகாதார சேவைகளும் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பு, மருத்துவமனை பராமரிப்பு மற்றும் 2ஆம், 3ஆம் நிலை பராமரிப்பு ஆகியவற்றுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் நாடு முழுவதிலும் உள்ள 4.5 கோடி குடும்பங்களைச் சேர்ந்த 6 கோடி மூத்த குடிமக்கள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து சற்று விளக்கமாக சொல்கிறேன் என்று கூறிய அவர், ஏற்கனவே இந்த திட்டத்தின் மூலமாக 12 கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன என்று தெரிவித்தார். இந்த குடும்பங்களிலும் மூத்த குடிமக்கள் உள்ளனர் என்றும் இவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் என்று கூறினார். மூத்த குடிமக்கள் 5 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டை பெறலாம் என்றும், இது மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கான காப்பீட்டுத் தொகையில் சேராது என்றும், அதுபோல ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருக்கும்போது, அதாவது 2 பேர் இருக்கும்பொழுது இந்த 5 லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொழிலாளர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், வேறு ஏதேனும் தனியார் நிறுவன காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றில் ஏற்கனவே சேர்ந்திருந்தாலும் அல்லது மத்திய மாநில அரசின் காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றில் பயன்பெற்றிருந்தாலும் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். எந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவது என்பதை பயனாளியே தேர்வு செய்து கொள்ளும் வசதி குறிப்பிடத்தக்க அம்சமாக இதில் இடம்பெற்றுள்ளது. தனியார் நிறுவன காப்பீட்டில் சேர்ந்தவர்களும் இதில் பயன்பெற முடியும். அதுபோல இஎஸ்ஐ எனப்படும் தொழிலாளர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மூலமாக பயன்பெறுவோரும் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் சேர முடியும். ஏனெனில் இத்திட்டங்களில் அரசின் பங்களிப்பு இல்லை. பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் புதிய அடையாள அட்டை பயனாளிகளுக்கு வழங்கப்படும். இதன் அடிப்படையில் உடனடி சுகாதார சேவைகள் வழங்கப்படும். 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களில் பெரும்பாலும் பெண்கள் அதிக அளவில் பயனாளிகளாக உள்ளனர். இது வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக உள்ளது. பெண்களின் ஆயுட்காலம் ஆண்களை விட அதிகமாக உள்ளது. அதேபோல 80 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பெரும்பாலும் கணவனை இழந்த நிலையில் இருக்கும் சூழலில் மூத்த குடிமக்களுக்கான பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் சிறந்த மக்கள் நலத் திட்டமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வழிகளில் இந்த திட்டம் ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு வழி செய்வதாக உள்ளது. மூத்த குடிமக்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்கள் 75% பேருக்கு இந்த திட்டம் அவசியமான ஒன்றாக உள்ளது. நம் நாட்டின் மூத்த குடிமக்களுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக தெளிவாக விளக்கமளித்த நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பாலுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீட்டுத் திட்டம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்திச் சுடர் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.